ஆமாமா, நிறைய வேலை பெண்டிங் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சது, வந்து எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சு தந்துறேன். சரி, நான் கூப்பிடுறேன். வாமா. எப்படிப்பா இருக்கீங்க? வாங்க மாப்ள, வாங்க உட்காருங்க. அம்மா எங்க? எப்படிமா இருக்க? ஒரு நிமிஷம். தேன்மொழி, யார் வந்திருக்கா பாரு. அம்மா. தீவன என் பட்டு. வாங்க மாப்பிள. ஆமா, ஏண்டி லேட்டு? நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? நாங்க எப்பயோ கிளம்பிட்டோமா. இவரோட பைக் வேற மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சா. புனிதா கதை எங்களை டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போனாங்க. ஓஹோ, அப்படியா? அப்புறம் தம்பி, நீங்க மாமா கிட்ட பேசிட்டுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க அத்தை. போடி மாப்ள. இப்ப எதுக்கு தேன்மொழியும் தெய்வானையும் தனியா போறாங்க தெரியுமா? எதுக்கு மாமா? அம்மாவும் பொண்ணும் நம்ம காதுல விழுந்துடக்கூடாதுன்னு ஏதாவது ரகசியம் பேசதான். நாம நடுவுல போக கூடாது. இப்பதானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, போக போக எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் ஒரு அனுபவம் மாப்ள. சரி வாங்க உட்காருவோம். தேவானே, தேவானே, மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? மாப்பிள்ள உன்னை சந்தோஷமா தானே வச்சுக்கிறாரு? மரகதண்ணி உங்ககிட்ட அன்பா தானே நடந்துக்கிறாங்க? இந்த மணிமேகலை, யாழினி யாராவது உன்னை அடிக்கடி தொந்தரவு பண்றாங்களா? அப்புறம் நம்ம புனிதா. ப்ளீஸ் கொஞ்சமாச்சும் மூச்சு விடுமா. இவ்ளோ கேள்வி கேட்டேன்னா நான் எப்படி பதில் சொல்றது? என்னடி போன்ல சரியாவே பேச முடியல. எப்ப நான் போன் பண்ணாலும் யாராவது கூடவே இருக்காங்கன்னு சொல்ற. இந்த மாதிரி நீ தனியா வரும்போது தானே நான் உங்ககிட்ட பேச முடியும். அதான் கேக்குறேன், சொல்ல. அம்மா இங்க பாரு, சரவணன் மாமா என்ன நல்லா பாத்துக்கிறாரு. மணிமேகலை சித்தியும் யாழினியும் தான் அப்பப்ப ஏதாச்சும் வம்பு பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் என்னால எதுவும் சொல்ல முடியாதுமா. கேட்டா ஒரே குடும்பம், யாரையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கிளாஸ் எடுப்பாங்க. அதாமா கடுப்பா இருக்கும். எதை எடுத்தாலும் எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு தான் செய்ய வேண்டியதா இருக்கு. அதான் 4 நாள் ஹனிமூன் போலான்னு சொல்லி என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு போக சொல்லிருக்கேன். ஹனிமூனா? எப்ப போறீங்க? நாளைக்கே கிளம்ப போறோம். ஏய், என்னடி விளையாடுறியா? பொங்கல் வரப்போகுது, இது உனக்கு தலை பொங்கல். இப்படி ஹனிமூன் கிளம்புறேன்னு சொல்ற? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இது பாரு, நீ இப்படி திடீர்னு கிளம்புறேன்னு சொல்றியே, இது உன் மாமாவுக்கும் அத்தைக்கு தெரியுமா தெரியாதா? புனிதா கிட்ட சொன்னியா? அம்மா, யார் என்ன கேட்டாலும் நான் பேசி நான் சமாளிச்சுப்பேம்மா. ஹனிமூன் போறது கூட நான் எல்லாரும் கேட்டுட்டு தான் போகணுமா? கல்யாணம் பண்ணவங்க ஹனிமூன் போறது எல்லா இடத்துலயும் நடக்கிறதுமா. இத பாருடி, உன்னை போக வேணான்னு சொல்லல தேவான. பொங்கல் முடிஞ்சதும் போன்னு சொல்றேம்மா. அம்மா, 4 நாள் தொடர்ந்து லீவ் போட முடியாது. ஏற்கனவே கல்யாணத்துக்கு 4 நாள் லீவ் போட்டு அப்படின்னு சரவணன் மாமா சொன்னதுனாலதான் பொங்கல் லீவ்ல போலான்னு சொல்லி நான் சொன்னேன். இத பாரு, எல்லா ஏற்பாட பண்ணியாச்சு. நீ இந்த நேரத்துல வந்து எதையாவது சொல்லிட்டு இருக்காத. இத பாருமா, உனக்கு பொங்கல் சீரெல்லாம் செய்யணுமே, இது உன் தலை பொங்கல். இத பாரு, நீ அங்க இல்லாம நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு சீரெல்லாம் கொண்டு போய் அங்க நிக்கிறது? 4 பேரு 4 விதமா என்ன தப்பா பேச மாட்டாங்க. பொங்கல் சீர் தானமா, இன்னைக்கே எடுத்துட்டு வந்து கொடுங்க. இந்த பொங்கல் சீருக்காக என்னால ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாதுமா. என்னடி இப்படி பேசுற? இதுக்கு மாப்பிள்ள எப்படி சம்மதிச்சாரு? மரகத அண்ணி ஒண்ணு சொல்லலையா? மா, அத்தை மாமா இன்னும் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நான் சமாளிச்சுக்கிறேன், சரியா? பொங்கல் சீர் கொண்டு வந்துட்டு அங்க நின்னு எனக்கு எதிரா பேசிட்டு இருக்காத. என்னடி நீ இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க? நான் சரியாதாம்மா பேசிட்டு இருக்கேன். வாய் உள்ள புள்ளதான் பொழைக்கும். நாங்க கிளம்புறோம். ஊருக்கு போறதுக்குள்ள நிறைய பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வழி விடு. தேவான, ஐயோ கடவுளே, இவன் என்ன? தேவான, அப்படி சொல்லுங்க மாப்ள. தம்பி, பொங்கல் நேரத்துல ஹனிமூன் போறீங்களா? ஏன் தம்பி, இவதான் சின்ன பொண்ணு ஏதோ அவசரப்பட்டு விவரம் இல்லாம பண்றானா? நீங்களுமா? அத்தை இல்ல, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம், நீங்க சொல்லவே இல்லையா மாப்ள? தெய்வான, எதுக்கு இப்படி பண்ற? பா, இப்பதான் நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு வந்தேன். உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமாப்பா? எங்களுக்கு எப்ப வசதி படுதோ நாங்க அப்ப போறோம். இதுக்கு ஏன் இவ்ளோ எல்லாரும் ஷாக் ஆறீங்க? நானும் சொல்லிட்டேன் அத்தை, இவ கேட்கவே மாட்டேங்கிறா. இன்னும் அப்பா அம்மா புனிதா அக்கா யாருக்கிட்டயுமே சொல்லல. அதனாலதான் மாமா உங்ககிட்டயே கன்ஃபார்ம் பண்ண முடியாம இருக்கேன். எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, நாங்க போறோம். இப்ப கிளம்புறோம். தெய்வான, வரேன்ப்பா. மாமா பை பை அத்தை. தேவான, பாத்து போ. கால் பண்ணுடி. என்னங்க இவ இப்படி நடந்துக்கிறா? சரி, நீ என்னன்னு புனிதா கிட்ட பேசு. சரி, நான் பேசுறேன்.